அடுத்ததாக எண் 15 6ஆம் வகுப்பு A3 பிரிவை சேர்ந்த பி லுகேஷ் தன் பேச்சால் கவர வந்திருக்கிறார். வணக்கம், என் பெயர் பி லுகேஷ். நான் 6ஆம் வகுப்பு A3 பிரிவில் படிக்கின்றேன். எனது தலைப்பு நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நேர்மை என்பது உண்மைக்கு ஆதரவாகவும் பொய்க்கு எதிராக பேசுவதற்கும் நேர்மையானது. நேர்மை எவரிடம் இருக்கிறதோ அங்கு இயல்பாகவே ஒரு கம்பீரம் இருக்கும். நேர்மையும் உண்மையும் எவரிடம் இருக்கிறதோ அவரிடம் அஞ்சா நெஞ்சம் படைத்தவராக இருப்பார் என்று சுபாஷ் சந்திர போஸ் கூறுகின்றார். நேர்மையாக இருப்பவர் என்றும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படுவார். நேர்மையாக இருப்பவர் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையை காட்டிக் கொண்டே இருப்பார். நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை கூறுகிறேன். முன்பொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் மக்கள் அனைவரும் நேர்மையாக இருக்கிறார்களா என்று சோதிக்க எண்ணினார். 2 ரொட்டி துண்டுகளை எடுத்து ஒரு ரொட்டி துண்டில் வயர் கற்களை பறித்து இன்னொரு ரொட்டி துண்டில் எதையும் படிக்காமல் அவர் ஊழியரிடம் சொல்லி இந்த 2 ரொட்டி துண்டையும் 2 சாமானியர்களிடம் கூடு என்று சொன்னால் முதல் ரொட்டி துண்டை ஒரு முனிவருக்கும் 2வது ரொட்டி துண்டை ஒரு யாசகை கேட்டு வந்தவரிடமும் கொடுத்தனர். இது எல்லாத்தையும் அரசர் அவர் மாளிகையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது முனிவர் கையில் இருந்த ரொட்டி துண்டு மிகவும் கனமாக இருப்பதால் சரியாக வேகவேலை நினைத்து யாசகையிடம் மாற்றிக்கொண்டார். இந்த அரசர் பார்த்து இந்த இருவரையும் கண்காணிக்கும்படி சொன்னார். மாலை செய்தி வந்தது. அதாவது முனிவர் வேடத்தில் வந்தவர் அவர் வேடத்தை கலைத்துவிட்டு அந்த ரொட்டி துணி சுவைத்து மீண்டும் அவர் வேடத்திற்கு மாறி மக்களை ஏமாற்ற சொன்னார். ஆனால் யாசகரோ அவர் மனைவி மக்களோடு உட்கார்ந்து ரொட்டி துண்டை சுவைத்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவர் மனைவி கையில் வைரர்கள் தென்பட்டது. இதை பார்த்த அவர் யாசகர், இது நம்மதல்ல, இது அரசர் ஊழியர் கொடுத்தார், இது அரசரோடது, வேண்டும் என்று கொடுத்திருந்தாலும் இது அந்த முனிவரோடது, இது அவரிடமே கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். இதை கேட்ட அரசர் அந்த வயற்கற்களை அவரிடமே கொடுத்துவிட்டு அவருக்கு ஒரு அரச பணியை கொடுத்தார். யாசகருக்கு நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் வயற்கற்கள். அரசர் மிகவும் மகிழ்ச்சியானார். ஏனென்றால் இது ஒரு தவறான மனிதனுக்கு கிடைக்காமல் ஒரு நேர்மையான மனிதனுக்கு கிடைத்திருக்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியானார். நேர்மையாக இருப்போம், நன்மை பெறும். நன்றி, வணக்கம். நேர்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தன் குட்டி கதையால் நேர்மையை பற்றி அழகாக எடுத்து கூறிய லுகேஷ் அவர்களுக்கு நன்றி.